2வது திருமணம் அவசியமா? அதுவும் பெண்களுக்கு. நான் என்னோட 2 பெண் குழந்தைகளோட தனியா நல்லபடியா அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? சிங்கிள் பேரண்டா நான் என்னுடைய குழந்தைகளை வளர்க்க முடியல, சிரமப்படுறேன். அதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? நான் ஓரினை சேர்க்கையாளர் தான். அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இந்த சமூகம் அனுமதிக்க மாட்டேங்குது, என்னை அவமானப்படுத்துது. நான் என்ன பண்றது? சரிங்க, நான் இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோன்னா எனக்கு வந்த கேள்விகள் உண்மையிலே இதுவரைக்கும் நான் வந்ததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உடனுக்குடன் அவ்வளோ கேள்விகள் வந்துச்சு. நான் எப்பவுமே 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கான கேள்விகள் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு உறவுகளை பற்றி பேசு அப்படின்னு சொன்னோம்னா ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. எல்லாருமே கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசினேன் இல்லையா, அந்த கேள்விகளுடைய தாக்கங்களாக மட்டும்தான் இருந்துச்சு. அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். உடனே பேசிடுவோம். நீங்கள் கொஸ்டின் அனுப்புறக்குன்னு நினைக்கிறவங்க அனுப்புங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாகவே இதை வீடியோவாகவே பேசிடலாம். நான் முதல்ல எனக்கு மறந்துடக்கூடாதுங்கக்கா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக பேசிடுறேன். ஓரின சேர்க்கையாளர்கள் பற்றி தப்பா சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டே ஒத்துக்குச்சு. ஸோ தப்பா சரியா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. பட் பர்சனலாக எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடான விஷயம் கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண் அதிசயமாகவும் பெண்ணுக்கு ஆண் அதிசயமாகவும் இருப்பது மட்டும்தான் இயற்கையினுடைய ஒரு அமைப்பு. அதை தாண்டி உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வருது, அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட சுதந்திரம், அவ்வளவே. அதுக்குள்ளே யாரும் தலையிடுவதோ கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ சட்டப்படி குற்றமும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் கொண்டாடுங்கள். எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. என்னட்ட ஒரு பொண்ணு நான் ஒரு சேர்க்கையாளர் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லும் போது என் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கைகளுக்கு என்றும் பாத்திரமாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை இதை வாழுங்க, பட் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத யோசிங்க. உங்களுடைய பார்ட்னர் மாறாமல் இருப்பாரான்னு தெரியல. ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் இந்த வாழ்க்கை வேண்டாம், இன்னொரு வாழ்க்கைக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த வாழ்க்கை கை கொடுக்குமா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பெற்றோர்களுடைய கவனம் வழிகளையும் வேதனைகளையும் அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய இடர்பாடுகளையும் யோசிங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட. மற்றபடி நீங்கள் இதை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் அதிகாரமும் கிடையாது. இது உங்களுடைய சுதந்திரம், இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுக்குள்ளே யாருமே பதில் சொல்லவோ தீர்வுகளை சொல்லவோ இல்லை தண்டனை கொடுக்கவோ அல்லது வாழ்த்துவோ யாருக்கும் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கான அடிப்படை தார்மீக பொறுப்பு இருக்குது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்களை சரியாக சொல்லுங்கள். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அதில் ஒரு விமர்சனம் வைத்து கொண்டே தான் இருக்கும். அதை பற்றின கவலை வேண்டாம். ஓகே, அடுத்த கேள்வி, பெண்ணுக்கு 2ஆம் திருமணம் அவசியமா? 2ஆம் திருமணம் அவசியமா? பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு புரியல. தாராளமாக பண்ணலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு தேவைகள் இருக்கும்போது அதே தேவைகள் எல்லாமே பெண்ணுக்கும் இருக்கும். செக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான நீட்ஸ் நிறையவே இருக்குது. தான் ஒரு வழியில் இருக்கும்போது, தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, தான் ஒரு துக்கத்தில் இருக்கும்போது, ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லைங்கும்போது, இல்லை நம்ம எதுவுமே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அதை கொண்டாடுறதுக்காக நமக்கு ஒரு பார்ட்னர் அவசியம். இதை பற்றி யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அவசியமான தேவை தான். எனக்கு வேண்டவே வேண்டான்னு இன்னைக்கு இருமாப்பாக இருக்கவங்க கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ தொலைச்சிட்டோமோ அப்படின்னு வருத்தப்படுறத நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஒரு வியாபாரியாக நிறைய பெண்களை சிந்திக்கிறேன். நிறைய திருமணங்கள் உடைஞ்சு போயிருக்கு, நிறைய பேர் தனியாக இருக்காங்க, நிறைய அஃபேர்ஸ் இருக்குது. நான் கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது தவறு அப்படி சரி அப்படிங்கிற இதுக்குள்ளே போகவே மாட்டேன். அவங்களுடைய கதைகள் கேட்கும்போது வழிகள் இருக்கும், அவங்களுடைய தேவைகள் என்னன்னு புரியும். எதுலேயுமே தவறுகள் தெரியாது. சில வீடுகளில் ஆண் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அந்த பொண்ணு தனியாக போராடி அந்த வீட்டை முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தோணும். உள்ளுக்குள்ளே போனால் தான் அந்த பொண்ணு எவ்வளோ வழி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பெருசாக தெரியும். இவ்வளோ போராடி இருப்பாங்க, எந்த வகையிலையாவது நம்ம மேலே கொண்டு வந்துடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா பேர்களையும் எல்லா நல்ல பேர்களும் அந்த வீட்டு ஆண் கிரெடிட் ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். இந்த பொண்ணு தான் போராடிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தவறே கிடையாது. ஆனால் முதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் எதையுமே 2வது திருமணத்தில் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் 2வது திருமணத்தை கவனமாய் செய்யுங்கள். அது மட்டும்தான் என்னுடைய இது. ஏன்னா உங்கள் குழந்தைய வரக்கூடியவங்களும் குழந்தையா பார்க்கட்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களும் குழந்தைய பார்க்கணும். அதுவும் பெண் குழந்தைகளை தன்னோட குழந்தையா பார்க்கக்கூடிய ஆண் உங்களுக்கு அமைஞ்சா
அது பர்பஸாக தான். அதில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு லேடி தான், அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியுங்க. ஒரு ஆணாக முடியாது, ஒரு பெண் எப்பவுமே முடியும். அவங்க தனிப்பெரும் சக்தி. இது ஐஸ் வைக்கிறதுக்காகவோ இல்லை பொறுப்புகள் உங்கள் தலை மேலே போட்டுட்டு போகிறதுக்காகவோ கிடையாது. இந்திய வாழ்வியலே தாய் வழி சமூகம் தான். எல்லாமே தாய் வழி பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். ஸோ ஒரு பெண்ணால் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஒரு ஆண் என்பவன், ஒரு தகப்பன் என்பவன் ஒன்று ரொம்ப கடுமையானவனாக இருப்பான், இல்லைன்னா என்ன மாதிரி எதையுமே கண்டிக்காமல் சரி பாப்பா பார்த்துக்கலாம் பாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருப்பான் இல்லையா. இந்த 2 வகை, இந்த 2 ஏஜில் மட்டும்தான் ஆணால் இருக்க முடியும். ஆனால் பெண் அப்படி கிடையாது. அடி பிரிச்சு எடுப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி நான் அடி வெளுத்தது யாருமே கிடையாது. எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஃப்ரெண்டாக இருந்ததும் யாருமே கிடையாது. 2 முகமுமே காட்டுவாங்க. தப்பு செஞ்சு அடி பிரிச்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே அடித்ததுக்காக அழுதுட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு சுருடாமல் நிற்பாங்க. ஸோ பொண்ணுங்களால் மட்டும்தான் எதுவுமே பண்ண முடியும். அவங்களால மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். உங்களாலே மேனேஜ் பண்ண முடியலன்னா ஒரு ஆணால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறக்கே வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நான் திருமணத்திற்கான தேவைகள்லையும் நான் சொல்ல தான், ஒரு ஆணுக்கு எப்பொழுதுமே ஒரு பெண்ணுடைய தேவைகள், அருகாமைகள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் அம்மா, அதுக்கப்புறமா காதலி, தோழி, மனைவி, மகள், பேத்தி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பெண்ணுடைய தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அருகாமை அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது அவனுக்கு தனி உத்வேகத்தை அளிக்கும். ஆனால் பொண்ணுக்கு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் தாண்டிப்பா, எல்லாத்தையும் தாங்கிப்பா, அத்தனையும் தாண்டி ஜெயிப்பான். கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் சக்தி. நம்ம வெறுமன பூமாதேவி அப்படி இப்படின்னு நம்ம பெண்களை இது பண்ணி இப்படி பேசி பெண்களை அடிமையாக்கிட்டோம் அப்படி இப்படின்னு கதை பேசினாலும் பெண்களுடைய வலிகள், வேதனைகள் ஆனால் சத்தியமாய் தாங்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய 2வது வலி அப்படின்னு சொல்லக்கூடியது பிரசவ வலியை தான் சொல்கிறாங்க. முதல் வலி உயிரோடு கொழுந்து விட்டு எறிதல், அது தாங்க முடியாத வேதனையை தரும்னு சொன்னாங்க. 2வது வேதனை பிரசவ வலி. ஒரு பிரசவத்தில் அந்த வலியை அனுபவிச்சிடறான். ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் அடுத்த பிரசவத்துக்கு தயாராகிறான். ஒரு ஆனால் நிச்சயமாய் தயாராக முடியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இன்ஜெக்ஷன் பயம். காய்ச்சல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே பேரசிட்டமால் போட்டு படுத்துங்கி அந்த காய்ச்சல் வரவிடாமல் வேறு வழியாக போக வச்சுருவேன். அந்த வழியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேரண்டிங் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர வேண்டியதில்லை. நீங்கள் நிச்சயமாக சரியாக தான் இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்து 14 வயசில் அவனை கவனமாக செலுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் அதை எடுக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறேன், நான் பார்க்குறவங்கள்ட்ட எடுக்கிறேன். 14 வயசில் அவனுக்கு புதிய உலகம் திறக்கும். நண்பர்கள் புதியவார்கள், புதிய கெட்ட பழக்கங்கள் வரும். எதையெல்லாம் மூடி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் திறந்து பார்க்க சொல்லும். அந்த ஆர்வம் இருக்கும். அந்த தவறு கிடையாது. அவன் ஆரோக்கியமாக வளரானா அந்த ஆர்வங்கள் இருந்தே ஆகும். தப்புகள் செஞ்சு தான் அவன் திருந்துவான். ஆண் என்பவன் கிறங்கித்தான் தேறுவான். அதுதான் பழமொழியே, அதுதான் வாழ்க்கை முறையே. ஸோ அது தவறெல்லாம் கிடையாது. ஆனால் அவனை கவனமாக வைங்க. இன்றைய உலகம் மிக மோசமானது. அத்தனை போதை பழக்கங்களும் தெருவு மலிவாய் கிடைக்கின்றன. ஒரு மொபைல் ஃபோன் போதும் அவன் நாசமாய் போக. ஸோ அதில் கவனமாக இருங்க. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே சொல்லலை. அப்புறம் தனியாக இருக்கலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தாராளமாக தனியாக இருங்க. மனிதன் கூடி வாழும் சமூக விலங்கு தான். தனியாக இருக்கிறது ஆபத்து தான். பட் தனிமை உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும்னா அதை இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கை. அதை பற்றி யாரும் விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வாங்க எல்லோரும் கூடயும் யாரு கூடயும் ஒட்ட மாட்டேங்கிறே சேர்ந்து இருங்கிறவங்ககிட்ட ஒரு 5 ரூபா கேளுங்க. அவர்கள் 1008 காரணங்கள் வைத்திருப்பார்கள். இது உங்களோட வாழ்க்கை. நிம்மதியாக, சந்தோஷமாக, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அது பொக்கிஷமான தருணங்கள். அதை சேமிங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க எல்லாம் நெகட்டிவாக பேசட்டும். அதை பற்றி எந்த கவலைகளும் படாதீங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், இது ஒரு வாழ்க்கை, குட்டி வாழ்க்கை. அதை நீங்கள் கொண்டாடுங்க. உங்கள் நீங்கள் ஒரு இணைச்சார்க்கையாளராக அதை பற்றின கவலைகளே கிடையாது. தாராளமாக இருங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தாமல், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல், அடுத்தவங்களை துயரப்படுத்தாமல் உங்களுடைய பெற்றோரை மட்டும் கவனித்து வாழுங்கள். 2வது திருமணம் செய்ய விருப்பப்படுகிறீங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. தனியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தியாகிகள் கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பெண்கள் தனியாக இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா குழந்தைகள்லாம் வளர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை தேடி போனதுக்கப்புறமா ஒரு பெண்ணாக அவங்க தனிமையை ஃபீல் பண்ணும்போது நம்ம நிறைய விட்டு கொடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு வழியை அவங்க கொண்டு வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும். ஸோ புத்திசாலித்தனமாக முடிவுங்க. அப்படின்னா முதல் திருமணத்தில் ஏற்பட்ட தோல்விகளை இந்த திருமணத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. பேரண்டிங் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் பர்ஃபெக்டாக தான் செய்கிறீங்க. இன்னமும் கொஞ்சம் கவனம் எடுங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்டேட் ஆகுங்க. ஏன்னா இது வந்து தொழில்நுட்ப உலகம். ஸோ நீங்கள் அப்டேட்டாக மட்டும் இருங்க. அவ்வளோதான். தனிமை தான் உங்களுக்கு விருப்பம்னா தனியாக இருங்கங்க. அதை பற்றின எந்த கவலையுமே படாதீங்க. ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்க. சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இந்த 4 கேள்விக்கு மட்டுமே 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டாச்சு. அடுத்தடுத்த கேள்விகள் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் தொடர்ச்சியாக கேள்விகள் கேளுங்கள். நான் என்னுடைய பார்வைகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.